இதெல்லாம் இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வந்த பைக்ஸ் இது எல்லாமே. ஸோ இங்கேருந்து பண்டிப்பூருக்கு முன்னாடி அங்கே வந்து பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வர்றாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு சேர்ந்து வயநாடு போகிறோம். ஓகே, அங்கே போகலாம். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதிலிருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி வாழும். இங்கேருந்து மைசூர் 108 கிலோமீட்டர், பெங்களூர் 220. இன்னும் இங்கே ஏதோ ஒரு ஊரில் நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நான் போகல, ரெண்டு வாட்டி மான் பார்த்தேன். பட்டு வீடியோவில் எடுக்க முடியல. எப்போ தான் நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது நடக்கும். வெயில் அடிக்குது, ஆனால் கூழ் காற்று காட்ஸ்லாம் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. எல்லாம் காஞ்சி கரிஞ்சு போய் இருக்குது. ஸோ அதனாலே அனிமல்ஸ்லாம் ரொம்ப சஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியே அந்த ரோட் சைடு எப்படி இருக்குன்னா உள்ளே இன்னும் கொடூரமாக இருக்கும்ல. இப்போ தான் கேமரா ஆஃப் பண்ணேன், அதுக்குள்ளே 2 மான் ஆஃப் பண்ணும்போது 2 மான். சரி, இப்படிதான் மிஸ் ஆகுது. குரங்கு நிறைய எக்கச்சக்கமான குரங்கு ஃபுட்டுக்காண்டி ரோட்டுக்கு வருது. டே உள்ளது விழுந்துடாதடா செல்லக்குட்டி. கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்க, மாட்டோட கொம்பு தள்ளி எப்படி இருக்குது. சொரோனா காலி, உள்ளே குத்தி வெளியே வந்துடும். ஸோ அப்போவே சொன்ன மாதிரி நம்ம கர்நாடகாவில் போயிட்டு தான் கேரளா போக போகிறோம். ஸோ வி ஆர் இன் கர்நாடகா ரைட் நவ். இந்த தான் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த பைக்ஸ் எல்லாம் வருது. கியா போகுதுல, சவுண்டு வேறு லெவலு. ஜிடி, BMW. அவங்க ஒரு ஃபீமேல், அவங்க பையனோட வந்திருக்காங்க. செவல்ல இது ஹார்னட் நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. இப்போ வண்டி வேற லெவல் வண்டி போகுது. ஹைனஸ் போகுது. டியூக் ஹைனஸ், சரி, ஹார்னட், ராயல் என்ஃபீல்டு, புல்லட்டு, அப்புறம் நம்ம பெனிலி வருது. வருது எக்ஸ்பல்ஸ், RTR, அப்பாச்சி, பழைய அப்பாச்சி. மைசூர், பண்டிப்பூர், கேலிக்கட், லெஃப்ட் போனோம். தூக்கம் சொக்குது. டைம் இப்போ 11:15 ஆச்சு. இப்போ வந்து பெங்களூர் ஸ்கூல்லாம் வந்துருக்கேன். ஸோ ஃபோட்டோ செஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபியூல் தேவை உள்ளவங்க பக்கத்தில் இருக்குது பெட்ரோல் பகுதி. அவங்க போயிட்டு எல்லாம் சேர்ந்து கிளம்ப போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு எப்படியோ 12 o'clock ஆகிடும். தலைவலிக்குது, சூடு முடியல. கிளம்புற முடியல போட்டால் சரியா கிளம்புனா நல்லாயிருக்கும். கிளம்ப மாட்டேங்கிறாங்களே. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. மணி 11:45. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸில் போயிடலாம். ப்ராபப்ளி செக்கிங் எதுவும் இருக்கக்கூடாது. அதான் சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். ஓகே, come on guys, let's go.
காஞ்சி போய் கிடக்கு. என்னையா இது இப்படி இருக்கு காடு? யாரோ எரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. சரி, இந்த அனிமல்ஸ் எப்படி சர்வே ஆகும்னு தெரில. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? இடிச்சிட்டிங்களா? ஐயோ, ஓகேயா? உட்காருங்க ப்ரோ. ப்ரோ உட்காரு. உனக்கு எல்லாம் அடிபட்டுச்சு? என் காலில் தான். எதில்? அவன் தொடவே இல்லை. எதில்? இதுவா? ஒரு நிமிஷம் கைடு. வலிக்குதா? நின்று மசிலில் வலிக்குதா உள்ளே வலிக்குதான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணு. ஒன்றும் இல்லை, மேலே தான் அடிபட்டுருக்கு, உள்ளே இல்லை. ஏன் கல் கல் அது அவ்வளோதான். ஃப்ளாஷ் கார்டு அடித்து வளர்ந்துட்டார். ஃப்ளாஷ் கார்டு வந்து அவர் காலில் வந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு அவரோட ஃபிட்னஸ் நரேஷோட காலில் வந்து அந்த எஃப்சி பைக் வந்து இடித்து அதில் எஃப்சி பைக்கோட கிராஷ் கார்டு பழஞ்சிட்டு அந்தளவுக்கு இடிச்சிருக்கு. அது என்ன எப்படி இடித்தாங்கன்னு தெரில. அது சரியான அடி, வளைஞ்சிட்டு கிராஷ் கார்டு. பாவம், கையை வைக்க விட மாட்டேங்கிறான். அதை பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய அடின்னு சொல்லி. கொஞ்சோண்டு இடம் மட்டும் க்ரீனாக இருக்குது. இதுவே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் க்ரீனாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுல்ல. நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வெயில். அனிமல்ஸுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். அங்கேயே இதே மாதிரி மரம் நினைச்சு, ஆனால் வந்து இணவு ரோட்டில் படவே இல்லை. இங்கேயும் அதே மாதிரி மரம், பட் இலை இருக்கனால எவ்வளோ இணல் இருக்குது பாருங்களேன். டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? ஹோல் மூலிகோல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அது பண்டிப்பூர், இது மூலிகோலா மாலிகோலா எனக்கு கரெக்டாக தெரில. தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சிருங்க மக்களே. வெல்கம் டு கேரளா ஸ்டேட் NH 2012. Sorry, NH 212. We are official in the state of Kerala. ஸ்பீட் லிமிட் வர இருக்கா? 30 தான் ஸ்பீட் லிமிட்டா? இப்போல போனால் என்னைக்கு போய் சேர்றது? வயநாடுக்குள்ளே வந்துட்டோம். மெயின் ஏரியா ரெசார்ட் வந்தா எப்படி பார்த்தாலும் இங்கே வெளியே போன்ட்டு இருக்கோம். இன்னொரு ½ hour ஆக்கிட மாட்டாங்க. பசிக்குது, தூக்கம் வருது, சீக்கிரம் கூட்டிகிட்டு போகடா ரெசார்ட்டுக்கு. ஏன் இவ்வளோ டிராஃபிக்கு? ஏதோ ஃபங்க்ஷனானு தெரில. எல்லா கடையிலையும் ஒரு பூ தொங்க விட்ருக்காங்க. இந்த பூ எதுக்குன்னு தெரில, எதுக்கு இந்த ஹார்ட்டுன்னு தெரில. ஓ மண்டை காயுது, எரியுது. சரி, கடையிலலாம் பூ தொங்க போடுற எதுக்கு? கடையிலலாம் எல்லா கடையிலையும் பூ தொங்க போட்டிருக்காங்கல்ல, எதுக்கு? விஷு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கா நாளைக்கு? ஓகே ஓகே. ஆஃப்டர் லாங் டைம், வெரி லாங் டைம். நேற்றுக்கு 2 மணிக்கு கிளம்புனது, இப்போ மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஹலோ மக்களே, ஒரு வழி அந்த இடத்துக்கு வந்து
வந்தால் செம மழை. சவுண்ட் கேட்குதா? செம மழை இந்த ரெசார்ட் பேர் வந்து மிஸ்டி பிக். அது மாதிரி இந்த உள்ள ரூம்ஸ் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இடியுடன் கூடிய மழை இங்கேயே வந்துச்சு. ஸோ திடீர் இடையில கொஞ்சம் தூரம் தான் நம்ம கஷ்டப்படுத்திட்டு வெயில், மற்ற இடத்துல ஃபுல்லாக மழை. இந்த ட்ரிப்பில் இப்போ டயர்டாக இருக்குது. முதல்ல சாப்பிடுவோம். ஓகே, நான் உங்களுக்கு ரொம்பவே காமிக்கிறேன் மக்களே. ஸோ லஞ்ச் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஏதோ சிக்கன் நினைக்கிறேன், அப்புறம் வெஜிடபிள் கூட்டு, அவியல், அப்புறம் இது என்னன்னு தெரில, நடத்தங்காவா கிழங்குன்னு நினைக்கிறேன். கிழங்கு, அப்புறம் தயிர், ஊறுகாய், ரசம், ஃபிஷ் கறி, இது என்னது ப்ளஸ் ஒயிட் ரைஸ். இன்னும் நிறைய சேனில் விட்டு நல்லா தின்னுட்டேன். நல்லா பிளேட்டை நக்கி வச்சிருக்க பார்த்தாலே தெரியுது. நல்ல மனசாட்சியில் உனக்கு விட்டு சாப்பிட்டல. சரி மக்களே, சாப்பிட்றேன். ஓகே, மக்களே ஒரு 2 hours செம தூக்கம், டயர்டு சொன்னேன்ல. ஸோ நல்லா 2 hours நல்லா தூங்கினேன். தூங்கி மணி இப்போ 8 ஆச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருக்கேன். அதே மாதிரி தான் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி நல்லா குளித்தேன், பார்த்துருப்பீங்களா வீடியோ. செம குளியல் குளிச்சு முடிச்சுட்டு இப்போது தூங்கிட்டு சாப்பிட வந்துருக்கேன். சாப்பிடணும், பிடிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும். சரி ஓகே, நான் இப்போ என்ன மெனுன்னு காமிக்கிறேன். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. அடுத்து சிக்கன் மரபார் சிக்கன், ரைஸ், வெஜ் ரைஸ், பாஸ்தா சப்பாத்தி, பரோட்டா, கிரேவி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சூப்பு, பாயாசம்லாம் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது டிஷ், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சில இடத்துல சும்மா பேர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சரி, பசிக்குது நல்லா, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். மக்களே, நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஒன்றுமே தெரியாது, முடிஞ்சு தெரியுதா? லைட்டாக தெரியுதா? வெயிட் பண்ணுங்க. குட் மார்னிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம டயர்டு. ஸோ அவங்க அனுப்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் ரூம் காமிக்கல, இந்த ரூம் காமிக்கிறேன், சார் ரூம் காமிக்கிறேன். பாருங்களேன், காலமே ஃபாகியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, அட்மாஸ்பியரிங்க செம்மையாக இருக்குது. வெளியே உட்காரதுக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறதுக்கு. இது எக்ஸ்ட்ரா பெட்டு அவங்க வச்சுருக்காங்க ரூம்லேயே, க்ளோஸ் மெத்தடில். ஆனால் இது லாக் போட்டு வச்சுருவாங்க. அவங்க நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டு இது பே பண்ண மட்டும் தருவாங்கன்னு நினைக்கிறேன்.
பிளாக்கு எல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது. அடுத்தது வந்து இது இந்த ரூம்லாம் நம்ம டைனிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கெட்டில் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அடுத்து பெட்ரூம் 2 பேர் கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஓகே. ஏசியும் இருக்குது. ஃபேன் சவுண்டு தான் ரூமாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தா வியூ ஃபுல் கிளாஸில் வியூ செமையாக கொடுத்துருக்காங்க. வெளியே வியூவோ நல்லா விளாட்டலாம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் வியூ பார்க்குறது நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்களே நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுட்டும் அடுத்த நைட் நல்லா இருந்துச்சு. நைட்டு கேஃபே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னது மியூசிக்கல் சேர் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 கிட்ட ஆயிடுச்சு. ஹெட்டேக் வேறு. பட் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணணும். நம்ம ஒரு நாள் தான் நிறுத்த போகிறோங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்துச்சி கொஞ்சம் பேர் வெளியே போயிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து ஏதோ வியூ பாயிண்ட் போகிறோன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ன பிளான்னு பார்ப்போம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே. ஸோ முடிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு. டைம் இப்போ 10 மணி ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் நைட்டு போய் சேர முடியும். இப்போ நம்ம கேரளா ரூட்டுக்கு போகலான்னு யோசிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் வயநாடு வந்திருக்கும், ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் வயநாடுலேருந்து கேரளா ரூட் வழியாக ஊருக்கு போகிற மாதிரி. நீங்கள் எப்படி போகிறீங்க? நான் எப்படி போகிறேன். எனக்கு அங்கேருந்து அங்கே பக்கம். ஸோ அது 1 hour கம்மியாக காமிக்குது. மொரோவர் இந்த ரூட்டோட அந்த ரூட்டு ஓகே இருக்கும். பட் டிராஃபிக் இருக்கும். பட் ஓகே, நோ இஷ்யூஸ். சரி ஓகே, அவங்க இன்னும் இங்கே சுற்றி பார்த்துட்டு போவாங்க. ஆனால் பட் நம்ம சீரம் கிளம்புவோம். ஓகே, ஸோ வாங்க ரைட்டில் பார்க்கலாம். ஓகே. சரி ஓகே ஓகே பா. சரி மக்களே, கிளம்பியாச்சு. பாய் பாய். ஓகே ஓகே. ஓகே, பாய் பாய் டு திஸ் ரெசார்ட். சரி, இப்போ தான் நம்ம டாஸ்க் ஆரம்பிக்குது. மேப்பு, ஃபோன் ஹோல்டரு எதுவும் ப்ராப்பராக இல்லை. ஸோ பார்த்து தான் போகணும். ஆல் எக்ஸிட் ஆகிட்டு ரூட் மேப் போட்டு பார்க்கணும் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. வயநாடை விட்டு வெளியே போகிறோம். தேங்க்யூ, விசிட் அகைன். செம ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் அது. சொல்லி என்னது இது பக்கத்தில் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது திடீர்னால. சரிதான். வாவ், வேற லெவல். வேற லெவல் இருக்குது. திடீர்னால இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இன்னைக்கு இங்கே கேரளாவில் விஷு. இன்னைக்கு விஷுனா என்னது? நியூ நோஸ் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். விஷுன்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எதுக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. நேற்றுக்கு ஒரு அங்கிள்கிட்ட கேட்டிருந்தாங்க, அந்த பூ தொங்க விட்டுருந்தாங்க நிறைய கலரில், மஞ்சள் கலர் பூ. ஸோ எதுக்குன்னு கேட்கும்போது தான் அவங்க விஷுக்கு அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எதுக்குன்னு கேட்க வரேன்ட்டேன். எங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம க்ரௌடாக இருக்குது. அதனாலே மோஸ்ட்லி மலையாளிஸ் தான் இருக்காங்க. நம்ம இப்போது மஞ்சேரியில் இருக்கோம். மணி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 1 கிட்ட நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம 2 ரூட்டு இருக்குது நமக்கு. இந்த வயநாட்டிலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு நம்ம சூஸ் பண்ண ரூட்டு கேரளா வழியாக போகிறது. தமிழ்நாட்டு வழியாக போகலாம். சொன்னேன் ஆல்ரெடி சொன்ன தமிழ்நாடு போகலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ரோடும் சரியில்லை. இப்போ மஞ்சேரிலேருந்து தான் ஒரு ரோடு கட் ஆகுது. அதாவது நம்ம பொள்ளாச்சி வழியாக திண்டுக்கல் போடுற மாதிரி ஒரு ரோட் இருக்குது. நம்ம வந்த ரோடு தான் நினைக்கிறேன். அப்படியும் போகலாம். பட் நம்ம அப்படி போண்டோம். இந்த ரூட்டை இது வரைக்கும் வந்து கிடையாதுல்ல. இந்த ரூட்டில் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் செம்ம ஹீட்டு.
கொச்சி வந்து அதான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். அங்கே ஒரு அக்கா, வயசான அக்கா தான், அவர் செம ஸ்வீட்டு. வ்ளாகரா, எங்கேருந்து வரீங்க, சாப்பிட்டியா, எங்கே சாப்பிட்ட, உனக்கு செட் ஆகுதா சாப்பாடு, ஃபுல் டைம் வ்ளாகராக இருக்கேன், இல்லை என்ன பண்ணுற. அவங்க ரொம்ப அப்படி ஸ்மைலிங் ஃபேஸோடு ரொம்ப அழகாக கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்ட உடனே அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அங்கிட்டு தான் அவங்களுக்கு புறப்பட்டுச்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரமாக வ்ளாக் பண்ணவே இல்லை. யோசிச்சுட்டே வந்துட்டு எப்படி ஒரு இப்படி ஸ்மைலிங் ஆகிட்டு யாரும் தெரியாத ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு. கொச்சி வந்து ஹைவே தான் இப்போது மேக்ஸிமம். என்ன டிராஃபிக், எக்கச்சக்கமான டிராஃபிக்காக இருக்குது எல்லா இடத்துலையும். என்ன இருக்குது பார்த்தீங்களா, எங்கேயும் போக முடியல. அவங்க லைனை ஃபாலோ பண்ணி வந்தால் பைக் நம்ம வந்து சைட் லைனில் ஏறி ஃப்ரெண்டில் போயிடலாம். அப்படி யாராச்சும் லைனை கட் பண்ணாங்கன்னா நம்ம நிற்க வேண்டியதான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது. செம்ம காண்டாகுது. கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் இந்த டிராஃபிக்கு, இந்த ஸ்பீட் லிமிட்டெல்லாம் பார்க்க தான் ரொம்ப டைம் எடுக்குது. மணி இப்போது 4:30 5 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஊராக சுற்றிட்டுருக்கேன். ஈட்டியை வந்து 10:30 10:50 காமிக்குது. சுற்றி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடாக தான் போகிறேன், ஆனால் போக முடியல. ரோட்ஸு, டிராஃபிக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி கொலாபரேட் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுது. ஓகே மக்களே, இட்ஸ் அ ரேப் ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் ஃபார் மீ. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் இட் வாஸ் ஸோ எக்ஸாஸ்டட் ஃபார் மீ. இது ஒரு நியூ குரூப் ஆஃப் பீப்புள் கூட மீட் பண்ணது, ஒரு ப்ளசன்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஸோ ஹாப்பி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ மோர் நைஸ் கண்டென்ட். ஓகே மக்களே, see you until the next video. Okay, bye. To all the fellow Wild Dog family members and Naresh, especially Regan bro, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமில் என்ன சேர்த்ததுக்கு. அண்ட் உங்கள் கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மெயின்லி இந்த லாஸ்ட் டே. ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்ததுனால சீக்கிரமாக உங்கள் கூட அடுத்த ரயிலில் நான் சந்திக்கணும். உங்கள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரியலி ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்.